So hydraulics and pneumatics. Now we are going to see the pressure control valve (PCV). So previous two cases we controlled flow as well as direction. Now we are going to control the pressure, right? So pressure control valve. So pressure control valve. So PCV, it is used to protect the protect the hydraulic components from excessive pressure. Right, so for pressure control valve வந்து ரொம்ப important control valve. It is act as a safety valve கூட சொல்லுவாங்க or fail safe valve சொல்லுவாங்க. ஒரு ஹைட்ராலிக் சர்க்யூட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் எங்க சொல்ல சின்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா it requires a small amount of pressure. If you want to lift the large amount of load அப்படின்னா I need more pressure. So இந்த மாதிரி கேஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷரை வந்து I need to control. ஸோ நான் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணாமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் ஹை ப்ரெஷர் கொடுக்கேன் அப்படின்னா அது சீக்கிரம் வேகமாக லிஃப்ட் பண்ணும். ஸோ அதை ஒரு இடத்துல லிஃப்ட் பண்ணுறப்ப தூக்கி எரியது கூட பாசிபிள் இருக்குது. ஸோ வி நீட் டு கண்ட்ரோல், அது கண்ட்ரோல் தான் ப்ரெஷர் பண்ணுவோம். அகெயின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட், நான் ஒரு 10 kg ஆஃப் வெயிட்டை வந்து நான் லிஃப்ட் பண்ணுறேன், அதுக்கேற்ற ஹை ப்ரெஷரை கொடுத்துருக்கேன். ஸோ நான் லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே அந்த லோடு ஆக்சுவேட்டர் கீழே மூவ் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப ஹை ஸ்பீடாக ஆக்சுவேட்டர் மூவ் ஆகும். ஸோ அதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அகெயின் சிஸ்டம் வில் பிரேக், சிஸ்டம் வில் டேமேஜ் ஆகும். ஸோ ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் plays a major role. It is protect the hydraulic components from excessive pressure. This is one of the most important components of the hydraulic system and is essentially required for safe operation of the system. So it is very essential to operate safely. Its primary function is to limit the system pressure within a specified range. So for example, the pressure control valve generally என்ன பண்ணுவோம் அப்படின்னா it's like our air conditioning. Air conditioning in the sense நம்ம ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணிடுவோம் 25 degree Celsius வச்சோம் அப்படின்னா if the atmospheric temperature is more than 25 அப்படின்னா it will give some remove some heat. If the atmospheric condition 23 அப்படின்னா it will add some heat. So அதை கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாதிரி தான் pressure control valve. So we have some predefined value. ஒரு ப்ரெஷரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டிஃபைன்டு ப்ரெஷர் வேல்யூவை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ். It is a limit the system pressure within a specific range. It is normally a closed type and it opens when the pressure exceeds the specified maximum value by dividing the flow back to the tank. So இது எப்படி நார்மலி க்ளோஸ், அது என்ன சார் நார்மலி க்ளோஸ் அப்படின்னா நம்ம ப்ரீசெட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரெஷர் வந்து 5 பார்ல வச்சுருக்கேன். ஸோ அப்ஜெக்டிவ் வந்து I need to maintain 5 bar. ஸோ இது நார்மலி க்ளோஸில் தான் இருக்கும். க்ளோஸ் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு லெஸ் தென் 5 வர வரைக்கும் இது வந்து சிஸ்டத்துக்குள்ள ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். Right, so the fluid flows to the system. I fix the value as 5 and less than 5 years. So it is normally closed. Automatically, the fluid வந்து போயிருக்கும், pressure value வரவே வராது. So if the pressure exceeds the preset value, so if the pressure is reached 6 or 7, நான் 5 தான் செட் பண்ணிருக்கேன் அப்படின்னா then only it will open condition போய் பாதி flow என்ன பண்ணும் அப்படின்னா இந்த pressure control valve வழியா வந்து tankல ஸ்டோர் பண்ணிடும். ஸோ நார்மலாக ஒரு ப்ரீசெட் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் வேலையே செய்யாது, வாட்டுக்கு அப்படியே இருக்கும். வர்றது அப்படியே ஃப்ளூயிட் ஹைட்ராலிக் சிஸ்டமில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இஃப் த ப்ரெஷர் எக்ஸீட்ஸ் அட் ப்ரீசெட் வேல்யூ தென் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ ப்ரெஷர் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதோ அதை ஃபுல்லாகவே இட் வில் ஒரு பேசேஜில் இன்னொரு இடத்துல டேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இட் இஸ் எ நார்மலி க்ளோஸ்டு டைப். ஸோ த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் PCV it is used to limiting maximum system pressure at a safe level. So we can set the value. So எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் எனக்கு மேக்ஸிமம் 10 தான் அப்படின்றத செட் பண்ண முடியும். லிமிட்டிங் மேக்ஸிமம் சிஸ்டம் ப்ரெஷர், ரெகுலேட்டிங் reducing pressure in certain portion of the circuit. So ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் மட்டும் if you use pressure control valve that பிரான்ச்சில், for example I have 2 circuits, right? So 2 circuits ஒரு இன்லெட், ஒரு சர்க்யூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 bar வேணும், இன்னொரு சர்க்யூட் 10 bar வேணும் அப்படின்னா I can fix, நான் ஒரே இன்புட்லேருந்து அது கண்டினியூ நான் ஸ்பிட் பண்ண முடியும். Right, so reducing பண்ணிக்கலாம். So இதான் வந்து regulating or reducing pressure in certain portion of the circuit. Unloading system pressure. So again unloading system pressure அப்படின்றது இப்போ நான் 10 bar வச்சிருக்கேன், நான் சொன்ன ஆப்ஜெக்ட் ஒரு ஹெவி ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ I remove the heavy ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறப்ப சடனாக வர்றப்ப அன்லோடிங் சிஸ்டம் ப்ரெஷர் வந்து அன்லோட் பண்ணுறது, சேஃபாக அன்லோட் பண்ணுறதுக்கு we can use pressure control valve. In assisting sequential operations. Right, so sequential operation means for example I have a 2 actuator, one works on 5, one works up to 5 megabar, another works for 10 megabar. So நான் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன் அப்படின்னா சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் 5 bar ரீச் ஆனோடனே ஒரு ஆக்சுவேட்டர் ஒர்க் பண்ணும். It will keep on increasing. 10 வந்தோடனே ஆக்சுவேட்டர் 1 நிப்பாட்டும், ஆக்சுவேட்டர் 2 ஆக்சுவேட்டர். So I can make a sequence.
ஸோ இதுக்கு வந்து we can use any other pressure related function by virtue of pressure control. ஸோ எல்லாம் அதுக்கு எல்லாமே uses reducing or stepping down pressure levels from the main circuit to the lower pressure subcircuit. So we can reduce the pressure level. அது எல்லாமே பண்ணலாம் with the help of pressure control valve. Right, so again the functions இருக்குல்ல, the function based பண்ணி தான் we have a variety of types. One is a pressure relief valve, pressure reducing valve, pressure sequence valve, counterbalance valve, unloading valve, brake valve, etc. So we have variety of names, variety of types. Pressure relief, so pressure relief, pressure reducing, pressure sequence, counterbalance, unloading, and then brake. So here the pressure relief as well as pressure reducing look like a same, but some differences are there. Relief valve, reducing valve. So relief valve அப்படின்றது regulate பண்ணும். So regulate in the sense, for examples, எனக்கு 5 செட் பண்ணிட்டேன் அப்படின்னா 10 போச்சுன்னா ரெடியூஸ் பண்ணும், 3 வச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணும். So regulate this. Reducing valve generally it do reducing. So for example inlet pressure வந்து 10, outlet pressure வந்து எனக்கு 5 தான் வேணும், ஆனால் எனக்கு inlet 10 இருக்கு, அப்போ I want to reduce the pressure. So there I can use pressure reducing valve. But it is also used for regulate பண்ணும், and main purpose is pressure reducing valve. Sequence valve அப்படின்றது if I have a 2 actuators, actuator 1, actuator 2. So for my case the actuator 1 need to operate first, second actuator 2, again திருப்பி actuator 1, actuator 2. இந்த மாதிரி sequence operate பண்ணோம் அப்படின்னா I can use pressure sequence valve. So ஒரு particular set of pressure வரைக்கும் இந்த actuator, again இந்த ரேஞ்சுக்கு இந்த actuator. So we can sequence. Counterbalance in the sense again this is the return, I mean ஒரு high load heavy load வச்சு return force வரப்ப அதை எப்படி counterbalance பண்ணலாம். Similarly unloading valve also similar to counterbalance, but only thing is it is connected to the tank, the circuit and the பார்க்கும்போது தெரியும். Right, so first we are going to see the pressure relief valve. So the pressure relief valve limits the maximum pressure in the hydraulic circuit by providing the alternate valve for the fluid flow when the pressure reaches a preset value. So pressure relief valve அப்படின்றது ரெண்டு போர்ட் இருக்கும். So normally closed. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா if I set the value 5, so less than 5 இருந்துச்சுன்னா அது வந்து சிஸ்டத்தில் போயிட்டே இருக்கும். If the pressure is increasing அப்படின்னா the pressure relief valve will act and the excess வர fluid flow வந்து அது டேங்குக்கு ரிட்டர்ன் பண்ணி விடுறோம். Right, so when the pressure reaches at preset level, all fixed volume pump circuits requires a relief valve to protect the system from excessive pressure. ஏன் fixed volume அப்படின்னா எனக்கு இன்லெட் வந்து 10 ன்னு சொல்லிட்டேன், ஆனால் அவுட்லெட் வந்து it will be vary based on my work requirement. ஸோ அப்போ நாங்கள் ஃபிக்ஸ்டு வால்யூம் அப்படின்னா வால்யூம் ஃபிக்ஸ் 10ங்கிறது ஃபிக்ஸாக வந்துட்டே இருக்கும். அங்கே நான் ரிலீஃப் வால்வ் யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னா it will break the system. So if I have a relief valve, for example இங்கே 10 எனக்கு அவுட்புட் 10 அப்படின்னா அது வாட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். இஃப் எனக்கு 10 எனக்கு அவுட்புட் வந்து 5 தான் அப்படின்னா அப்போ எனக்கு அது ப்ராப்ளம் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் we use pressure relief valve. So most of the pressure all fixed displacement fixed volume pump it requires relief valve. So relief valve is similar to fuse in electrical system. நம்ம வீட்டில் ஃபியூஸ் இருக்கும். ஃபியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃபியூஸ் ஆச்சுன்னா ஃபியூஸ் தான் பிரேக் ஆகும், காம்பவுண்ட் பிரேக் ஆகும். ஸோ அது எதுக்கு அப்படின்னா சேஃப்டிக்காக. இஃப் இட் இஸ் எனி ஃப்ளக்சுவேஷன் வோல்டேஜ், the component may be affected. In order to avoid this we use fuse. So first fuse போச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது, அப்போ நான் ஃபியூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவேன். The same way pressure relief valve works. Right, so it is in hydraulic circuit a relief valve opens and bypass the fluid when pressure exits in settings. So settings would exit up போறப்ப அது bypass பண்ணி opening. So we have two types. One is a simple pressure relief valve, another one is a compound pressure relief valve. So in other way simple relief valve we can say it's a direct relief valve சொல்லுவாங்க. Compound அப்படின்றது pilot relief valve சொல்லுவாங்க. அது என்ன சார் டைரக்ட் பைலட்? டைரக்ட் அப்படின்னா நான் ப்ரீசெட் வேல்யூ செட் பண்ணிட்டேன், செட் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் 5 செட் பண்ணிட்டேன், லெஸ் தென் 5 அது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், மோர் தென் 5 ஆட்டோமேட்டிக்காக அதுவே டேரெக்டாக சேஞ்ச் ஆகும். ஆனால் காம்பவுண்ட் ப்ரெஷர் வால்வு அப்படின்றது ப்ரீசெட் வேல்யூ செட் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் ஒரு ப்ரீசெட் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன், பட் நான் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இன்னும் நான் வேரி பண்ணலாம். இப்போ இதை பைலட் ப்ரெஷர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த பேராமீட்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். So the first one is simple pressure relief valve, or we can say it's a direct relief valve. Right, so this is simple drawing, ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து பம்பில் கொடுத்துருக்கேன். ரைட், ஸோ திஸ் போர்ட் இஸ் அ பம்ப். ரைட், ஸோ ஃப்ளூயிட் வந்து நேராக ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இஃப் த எக்ஸிட்ஸ் இந்த சைடு போகிறப்ப எக்ஸஸ் ஆகுது, ப்ரெஷர் எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா இந்த பிளக் வந்து மேலே மூவ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பாஸ் ஆன் டு தி டேங்க்.
right? So this is what pressure relief valve. So normally less than or go in the valve closely இருக்கும். The pop in the ring வந்து plug வந்து it will close the orifice close பண்ணி தான் இருக்கும். அப்போ fluid flows to the hydraulic system fluid flow ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ எக்ஸீட் ஆகுதோ அப்போ இந்த plug வந்து மேலே மூவ் ஆகும். இப்போ fluid flow and it reaches the tank. இதுதான் வந்து சிம்பிள் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். ஸோ இங்கே வந்து நான் எக்ஸ்டர்னலாக எந்த பைலட் ப்ரெஷர் எதுவும் கொடுக்கல, அதுவாக fluid flow ஆகுது. இந்த ப்ரீசெட் வேல்யூ எங்கே டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் மூலமாக தான், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவில். ஸோ இப்போ அந்த எக்ஸிட் இப்போ 5 பாஸ்கலுக்கு மோர் ஆச்சு அப்படின்னா அகெயின் பாப்பட் வில் மூவ் அப்வர்ட். ஸோ த fluid flows ஃப்ரம் டேங்கில் போய் சேராது. This is what a simple relief valve. This is a 3D construction. So it closed, so there is no fluid flow. If the pressure exceeds, the spring it will move. So spring move out, so the fluid flows and it leaves to the tank. This is a simple pressure relief valve. Similarly, we have a compound relief valve. In other way, we can say it's a pilot operated pressure relief valve. Pilot operated. So pilot operated in the sense direct relief ஆகாது, நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு pilot pressure கொடுத்து சேஞ்ச் பண்ணுறோம். So in case of direct acting relief valve, is pressurized fluids stopped by the spring loaded poppet against by passing to the reservoir. So direct இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் அகேன்ஸ்டாக ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ஸ்ப்ரிங் அகேன்ஸ்டாக மூவ் ஆயிரும், then it will pass on to the tank. But compound relief valve பொறுத்த வரைக்கும், so while in case of pilot operated itself, valve is a balanced piston or spool block the passage of pressurized fluid against the bypass to reservoir. So in the drawing பார்த்துக்கிறேன். So it has 2 stages. One is the valve will remain relief valve will open when the maximum pressure is set. அதாவது நான் 5 bar செட் பண்ணுறேன், எனக்கு maximum pressure ரீச் ஆனதுக்கப்புறம் valve ஓப்பன் ஆகும். Right? So another one thing, pilot relief valve is open, that it makes the main relief valve open. So நான் pilot valve ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சார். ஸோ ப்ரீவியஸ் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு fluid flow ஆகிட்டே இருக்கும், இதுதான் இன்லெட், fluid flow ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா I set the value as 5. ஸோ இந்த இன்லெட் உள்ளே ஃபுல்லாக ஃப்ளோ ஆகும். இதுதான் ஆரிஃபீஸ், இந்த ஆரிஃபீஸ் உள்ளே ஃப்ளோ ஆகும், இந்த டைரக்ஷன்லேயே போகும். ஆனால் எனக்கு எக்ஸிட் ப்ரெஷரை தாண்டலை, அப்புறம் எனக்கு fluid வந்து இங்கேயே ஸ்டாக்னேட் ஆகிக்கும். ரைட்? ஸோ இட் won't affect. ஸோ இஃப் த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செக் வால்வ்ன்றது அகைன்ஸ்ட் ஸ்ப்ரிங் மூலமாக இந்த டைரக்ஷன் மூவ் பண்ணிச்சுன்னா fluid flows இந்த டைரக்ஷன் வழியாக ஃப்ளோ ஆகும். we have a piston. ஸோ பிஸ்டன் நடுவில் ஒரு ஸ்டெம்முன்றது ஒரு த்ரூ ஹோல். ஸோ அப்போ எனக்கு fluid இந்த வழியாக அப்படியே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அகெயின் இங்கேயும் அப்படியே fluid ஃப்ளோ ஆரம்பிச்சுன்னா இது ஃபில்லாக ஆரம்பிக்கும், டேங்க் வழியாக வெளியே வந்துடும். அட் சேம் டைம் இன்னும் ப்ரெஷர் எக்ஸைட் ஆச்சு அப்படின்னா இந்த பாப்பட் மேலே இந்த பிஸ்டன் வந்து மேலே மூவ் ஆகும் இந்த ஸ்பூல். அப்போ எனக்கு டேரெக்டாக இன்லெட் வந்து அவுட்லெட் வரும். ஸோ இந்த இமேஜ் பார்த்தா தெரியும். ஸோ த ப்ரீவியஸ் ஸ்டேஜ் the pressure is inserted, pressure உள்ள வந்துச்சு ஆனால் எதையுமே தள்ளல, புஷ் பண்ணல, ஏன்னா ப்ரீசெட் வேல்யூ தாண்டலை. ஸோ I set the value as 5. now the pressure is 3 அப்படின்னா இந்த ரீஜன் உள்ள லிக்விட் ஸ்டோர் ஆகிருக்கும், ஆனால் இது உள்ள செக் வால் உள்ள தள்ளவே முடியல. if the pressure exceeds more, exceed ஆச்சு அப்படின்னா இந்த செக் வால் உள்ள தள்ளிடும். ஸோ here I can get one opening. ஸோ இந்த ஓப்பனிங் வழியே உள்ளே வரும். இது பிஸ்டனில் ஒரு ஸ்டெம் இருக்கும், சிங்கிள் பிஸ்டன் ஆகும், அகைன் அப்படியே அவுட்லெட்டில் வரும். இஃப் ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பூல் வில் மூவ் டவுன்வர்ட் அப்வர்ட். ஸோ ஸ்பூல் அப்வர்டாக மூவ் ஆச்சு அப்படின்னா இங்கேயே எனக்கு ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ இங்கேயும் எனக்கு இன்லெட்டில் வரும், அவுட்லெட்டில் டேங்கில் ஸ்டோர் ஆகும். திஸ் வாட் அ காம்பவுண்ட் ரிலீஃப் வால்வ். ஸோ இங்கே ஏன் சார் காம்பவுண்ட் ரிலீஃப் வால்வ் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரிங் வச்சு கன்டினியூ. ஸோ திஸ் இஸ் வாட் காம்பவுண்ட் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ப்ரெஷர் சீக்வன்ஸ் வால்வ். ஸோ சீக்வன்ஸ் வால்வ் அப்படின்றது ஒரு ஆக்சுவேட்டர் 1, ஆக்சுவேட்டர் 2. I have a 2 actuator. So first thing, the actuator 1 need to work, second actuator 2 needs to work, again 3 actuator 1, actuator 2 இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுலாம் we go with sequence valve. So the primary function of this type is divert flow in the predetermined sequence. ஸோ ஏற்கனவே பண்ண சீக்வன்ஸில் டிட்டர்மைண்ட் சீக்வன்ஸில் ஃப்ளோவை டைரக்ட் பண்ணுறது தான் இதோட சீக்வன்ஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இட் இஸ் யூஸ் டு ஆப்ரேட் த சைக்கிள் ஆஃப் மெஷின் ஆட்டோமேட்டிக்லி. A sequence valve may be direct or pilot or remote pilot operator type. So any type of it has 2 ports. One is main port, main pressure line, and another port is connected to the secondary circuit. So ஒன்றும் இல்லை சார், ப்ரீவியஸ் கேஸில் எக்ஸ்ட்ரா வர லிக்விட் வந்து நம்ம டேங்க்கில் கொடுத்தோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேங்க்கில் கொடுக்காம செகண்டரி போர்ட் ஒன்று கொடுத்து செகண்டரி போர்ட்டில் இன்னொரு ஆக்சுவேட்டர் கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ த 2 ports, one port is மெயின் போர்ட், இது ஒரு மெயின் போர்ட்டு. ஸோ இது வந்து ரிமோட் பைலட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் போர்ட்டில் வரேன், ஸோ எனக்கு ஃப்ளூயிட் வந்து ஒரு ஆக்சுவேட்டரில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ப்ரெஷர் எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் திஸ் டைரக்ஷன்
அண்ட் ஸ்பூல் மூவ்ஸ் அகெயின் ஸ்ப்ரிங் மேலே டாப் சைடில் ஓப்பன் ஆகும். அப்போ செகண்டரி போர்ட்டில் கனெக்ட் ஆகும். செகண்டரி போர்ட்டில் இன்னொரு ஆக்சுவேட்டர் இருக்கும், அது இது அதர் ஒர்க். இப்போ அங்கே அந்த ஒர்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஸ்பூல் வந்து திருப்பி டவுன்லோட் ஆகிட்டு வரும். அப்போ செகண்டரி போர்ட் கட் ஆகிரும், திருப்பி பிரைமரி போர்ட் போயிட்டே இருக்கும். ரைட், ஸோ திருப்பி பிரைமரி போர்ட் அந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே அகைன் ஸ்பூல் மூவ்ஸ் அப்போ. ஸோ இது சீக்வன்ஸாக 2 போர்ட்டுக்கு மாறி மாறி போகும். இட்ஸ் சிமிலர் டு அவர் டைரக்ஷன் வால்வ் மாதிரி தான். பட் ஒன்லி திங் இஸ் இட் வில் ஆக்ட் ஆன் தி பேஸ் ஆன் தி ப்ரெஷர் டிஃபரன்ஸ். ஸோ ப்ரெஷரை வச்சு ஒவ்வொரு போர்ட்டையும் சீக்வன்ஸ் மாறி மாறி பண்ணுறது தான் சீக்வன்ஸ் வால்வ். ஸோ இது எங்கே அப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா ஜெனரலி இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டூலிங் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ். லைக் அவர் ரோபோட்டிக்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நான் பிக் அண்ட் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் ஐ நீட் டு ஹோல்டு பிக்சரை வந்து ஹோல்ட் பண்ணோம். அப்புறம் அது என்ன பண்ணுவோம், அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணிட்டு எந்த பிளேஸ் வேணும் மூவ் பண்ணிட்டு திருப்பி என்னோட ஆமை வந்து அன்ஹோல்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுறது ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னா மூவ் பண்ணுறது ஒரு பொசிஷன் மூவ் பண்ணுறது இன்னொரு சீக்வன்ஸ், அந்த பொசிஷனில் ரிலீஸ் பண்ணுறது இன்னொரு சீக்வன்ஸ், அப்புறம் ஆம் ரிலீஸ் பண்ணுறது. இந்த மாதிரி சீக்வன்ஸாக பண்ணோம் அப்படின்னா வி கோ வித் ப்ரெஷர் சீக்வன்ஸ் வால்வ். Next one is pressure reducing valve. This is also called as the open pressure control valve. Sometimes a part of the system may need lower pressure. So for my case, for example, inlet is 10, it's a constant one, but I need output as a 5. So sometimes it requires pressure வந்து கம்மியா யூஸ் ஆகணும் அப்படின்னா we use pressure reducing valve. So sometimes a part of the system may need a lower pressure. This can be made possible by using pressure reducing valve. So used to maintain reduced pressure in the required portion done by increasing the area where oil could release the pressure. So எனக்கு ப்ரெஷர் எப்படி ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஏரியா ப்ரெஷர் ஈக்குவல் டு லோட் பர் ஏரியா. ஸோ ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். These valves are used to limit the outlet pressure. Generally they are used for operation of branch circuits whenever the pressure may vary from main hydraulic pressure level. So இதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ அகைன் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ திஸ் இஸ் நார்மலி ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். It has a spring chamber இருக்கு, movable chamber இருக்கு. Again we have a train, again we have a free flow passage. So for example இப்போ நான் ஒரு ப்ரெஷரில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு லீவ் ஆகிட்டே இருக்கும். ரைட், லீவ் ஆகிட்டே இருக்கும். இஃப் the pressure is ஹையாக இருக்குது, அவுட்லெட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து குறைக்கணும், ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஃப்ளோவை ரிலீஸ் பண்ணுறேன். எப்படி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா the return pressure will move this direction and the spool moves upward. The spool upward போகிறப்ப இன்லெட்டை கட் பண்ணும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். ஸோ நார்மலாக போச்சுன்னா பம்ப்லேருந்து அவுட்புட் போயிட்டே இருக்கும். எனக்கு அங்கே சப்போஸ் இந்த கண்ட்ரோல்டு அவுட் ப்ரெஷரில் வந்து ரொம்ப ப்ரெஷர் கம்மியாக வேணும் அப்படின்னா எனக்கு பேக் ப்ரெஷர் வரும். அந்த பேக் ப்ரெஷர் வில் ரீச் பாட்டம் ஆஃப் தி ஸ்பூல் வழியாக வந்து ஸ்பூலை மேலே மூவ் பண்ணும். அகைன் அப்போ எனக்கு இன்லெட்டை கட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுனா ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஏர் கம்ப்ரஸர்ஸ் used in inlet of flow of load in pressure reactors, aircraft and aerospace, cooking water pressure reduction, oxy-fuel welding, propane, LPG industrial applications, transportation and mining industries. These are some of the applications for pressure reducing valve. Again, next one is a counterbalance valve. All the valves are used for reducing the pressure. Pressure வச்சு play பண்றோம் அவ்வளவுதான். Right, so counterbalancing valve, it's also known as a back pressure valve. It is used to maintain the back pressure to prevent load from failing. So this is one of the examples. என்ன அப்படின்னா நான் ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் லிஃப்ட் பண்ணிட்டேன், ஒரு 10 kg. அகைன் நான் மேலே லிஃப்ட் பண்ண பொசிஷன்லேயே ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி வேகமாக ஆக்சுவலாக கீழே மூவ் ஆகும். ஸோ ஃபாலிங் வெரி குவிக்லி. ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் திஸ் வி யூஸ் லோட். அதை வேகமாக வர்றப்ப நான் கண்ட்ரோல்டாக மூவ் பண்ணிட்டு ஐம் யூஸிங் கவுண்டர் பேலன்ஸ். ரைட், ஸோ இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதான் எனக்கு ஆப்ஜெக்ட்டு, எனக்கு சரி ஒரு ஆக்சுவேட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ மேலே ஃப்ளோ வந்து நான் ஃப்ளோ பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லைன் போயிட்டுருக்கோம். சப்போஸ் அந்த வேகம் குயிக்காக கீழே ஸ்லோ டவுன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா இந்த லிக்யூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோட் வழியாக பேக் ப்ரெஷர் வந்து இந்த பேக் சைடாக வந்து அகைன் இந்த ஸ்பூல் வழியாக போயிட்டு கண்ட்ரோல் தி இன்லெட் கண்டாரும். அட் த சேம் டைம் இந்த டேங்க்லேருந்து நேராக லோட்லேருந்து நேராக டேங்க்கு போயிடும். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு சிஸ்டம் பிரேக் ஆகுது, கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே இறங்கி போயிடும். கவுண்டர் பேலன்ஸ். ஸோ மெயின்லி யூஸ்டு ஃபார் ஃபோர்க் லிஃப்ட் as well as JCB. So JCB is a back to loader or front to loader. So the final valve is unloading valve. So this is also similar to counterbalance. Only difference is we have a train system here. Right, so the excess of pressure வருது அப்படின்னா again நான் இங்கே ஒரு ரிமோட் சிக்னல் ப்ரெஷர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நான் இங்கே ப்ரெஷர் சிக்னல் கொடுத்தோடனே இந்த ஸ்பூல் இட் மூவ்ஸ் அப்வர்ட். ஸோ ஸ்பூல் மூவ்ஸ் அப்படின்னா பம்ப்லேருந்து நேராக டேங்க்கு போயிடும். If it is any liquids in spring chamber, spring control chamber இருந்தாலும் அதுவும் ட்ரெயினுக்கு போயிடும்.
அன்லோட் பண்ணுறது. ஸோ ப்ரெஷரை ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணுறது டேங்க்கில் கொடுத்து. So the valve consists of control chamber with an adjustable spring which pushes the spool down. We have two ports, one is connected to the tank, another one is connected to the pump. Right, so if the remote pilot signal, if I give the signal here, so now pressure in the spool it moves upward, so automatically pump tank la store aayum. At the same time the liquids are available in the spring chamber, it is also transferred to the tank. This is what unloading valve. So finally, all the pressure valves we can say it's a safety valve. All the pressure relief valve we can say it's a safety valve because it prevents the hydraulic systems. So safety valves are valves that act as a fail-safe in a thermal hydraulic plant. Safety valves came to existence as the early steam boilers were prone to the explosion. So steam boilers லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப difficult to work. So pressure ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா explosive nature இருக்கும். So அதை அவாய்ட் பண்றதுக்காக we use safety valves. So pressure reduce பண்றதுக்காக we use. So most of the pressure relief valves we can say it's a safety valves. Right, so pressure control valve generally pressure control பண்றேன். normally closed conditionல இருக்கும். ஸோ ஒரு ப்ரீசெட் வேல்யூ செட் பண்ணதுக்கு அப்புறம் less than preset value ஒரு pressure இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் ஃப்ளோ ஆகும். ப்ரீசெட் வேல்யூவோட எக்ஸிட் ஆகிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு டேங்க்ல பாஸ் பண்ணோம் அப்படின்னா we have pressure relief valve or releasing valve. அதுவே இன்னொரு அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா we can say it's a sequencing valve. Right, so இதுதான் வந்து so all the valves look like similar, ஒரே மாதிரி தான் இருக்கும், பர்பஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். construction is differ and then the application may be different. அதுக்கேற்ற மாதிரி we need to select. Right, so thank you.